ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நிறையா பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. இந்த மாதிரி என்கிட்ட இந்த வண்டி இருக்குது, எனக்கு வாடகையே இல்லை, என்னால் டியூ கட்ட முடியல, இந்த மாதிரி சொல்லி நிறையா பேர் கால் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பிரச்சனை வராமல் இருக்கணும், ஒரு தொழில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணணும், ப்ராப்பராக என்ன பண்ணணுங்கிறது இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பண்ணுற தொழில் எதுங்கிறத சூஸ் பண்ணுங்கள். அது 12th முடிக்கும் போதாக இருந்தாலும் சரி, 10th படிக்கும் போதாக இருந்தாலும் சரி, இல்லை முடிச்சுட்டு ரொம்ப வருஷம் காலேஜ் முடிச்சுட்டு சும்மா இருந்துட்டு அது இருந்தாலும் சரி, எந்த தொழில் பண்ண போகிறீங்களோ அதை ஸ்டாண்டர்டாக ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு இதுக்குள்ள போகிறதுனா ஒரு இது ஸ்டாண்டர்டாக போனால் தான், நிரந்தரமாக ஒரே தொழிலில் போனால் தான் ஒரு லெவலுக்கு மேலே வர முடியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒன்று தெரிஞ்சுங்க, நீங்கள் லேபராகவே இருந்தீங்கன்னா வாழ்க்கையை அப்படியே ஓட்டலாம், ஆனால் மேலே வர முடியாது. அது மட்டும் உறுதியாக தெரியும். நம்ம வாழ்க்கையில் அடி விட்டதுனால சொல்கிறேன். அதனால் மேக்ஸிமம் தொழில் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எந்த ஒரு அனுபவம் இல்லாமல் தொழில் பண்ணி இடையில மாட்டிக்கிட்டு முழிக்காதீங்க. இடையில எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சிக்கலில் தான் போய் நிற்கணும். ஒரு தொழில் பண்ணுறதுக்கு ப்ராப்பராக என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் அது தியரியாக படிக்கணும், அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கலாக அந்த இடத்துல நின்று வேலை செய்யணும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் தொழில் பண்ண முடியும். அப்படி பண்ணால் தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். இல்லைன்னா இடையில மாட்டிக்கிறீங்க. இப்போ நம்ம டாட்டாசி தொழிலும், ஒரு டாட்டாசி மேக்ஸிமம் அதிகபட்சம் என்னாண்டதே இருந்தாலும் குறைஞ்ச முதலீட்டில் ஒரு லாபம் தரக்கூடிய தொழில். நம்மளை ஒரு கடனாளி ஆக்காத வண்டி டாட்டாசி தான். மற்ற வண்டி கூட பெரிய பிக்கப்பு இதெல்லாம் போட்டால் கூட அதிக முதலீடு, கொஞ்சம் லாக் ஆகிக்கிறோம் லோனுங்களில். இது கொஞ்சம் கம்மியான முதலீடு, அதிக சவாரியும் கிடைக்கக்கூடிய வண்டி இது தான். இதுலேயுமே நிறைய பேர் எனக்கு வாடகை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. அதெல்லாம் எப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த தொழில் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, ஒருத்தங்க நினைப்பாங்க, இந்த வண்டி வச்சுருக்காங்க, இவங்க பாரு ரெகுலராக ஓட்டிக்கிட்டு இருக்காங்க, சரி நம்மளும் வண்டி வாங்கினா என்ன, ஓட்டினா என்ன, அதுக்கேற்றபடி ஃபைனான்ஸ்காரங்களும் ரெடியாக இருப்பாங்க. 50,000 கொடுத்தாலும் சரி, ₹1 கொடுத்தாலும் சரி, வண்டியை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. நமக்கு லோன் அரேஞ்ச் பண்ணி திருப்பி நம்ம லோன் கட்ட முடியாமல் கழிச்சிட்டு தான் இருக்கணும். அது மாதிரி நடக்கும் நிறையா. அதனால் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு முன்னாடி இவங்க ஒரு ஹோட்டலாக வச்சுருக்காங்க, எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி, அதை சூஸ் பண்ணிட்டு அவங்க அந்த ஒரு வேலைக்கு ரெகுலராக ரன் ஆகிக்கிட்டு இருக்குன்னா, அதுக்கு முன்னாடி அவங்க ஒரு குறைஞ்சது 2 வருஷம் 3 வருஷமாச்சு அவங்க உழைப்பை போட்டிருப்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருப்பாங்க, இல்லை முன்னாடி ஒரு இடத்துல வேலையை பார்த்துருப்பாங்க. அந்த மாதிரி இருந்து தான் அவங்களும் ஒரு தொழில் பண்ணுவாங்க. அப்படி பண்ணால் தான் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டு இருப்பாங்க. அதனால் அடுத்தவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம உடனே எந்த தொழிலும் இறங்கக்கூடாது. நமக்கு எந்த தொழில் பிடிக்குது அப்படிங்கிறத ஒன்று சூஸ் பண்ணிக்கிட்டு அதுலேயே போங்க, ஒரே வழியில் போங்க. இடையில சம்பளத்துக்கு வண்டி இந்த வழியில் போகுது அந்த வழியில் போகிறதுன்னு போகாதீங்க. இப்போ நம்ம டாட்டாசி இல்லை டிரைவர் தொழிலுக்கு வரீங்கன்னு வச்சுங்களேன், அட்லீஸ்ட் ஒரு சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு ஆசை இருக்குன்னு வச்சுங்களேன், ஃபஸ்ட்டு ஒரு டிப்ளமோ ஐடி படித்தா கூட போதும். ஒரு மெக்கானிக்கல் இதே படிக்காமலும் இருக்காங்க, படிக்காமல் ப்ராக்டிக்கலாகவே சின்ன வயசுலேருந்து டிரைவராக அப்படியே ப்ராக்டிக்கலாக டிரைவர் கூடவே தெரிஞ்சு அவங்களாம் 4-5 வருஷம் 10 வருஷம்லாம் தெரிஞ்சவங்களும் இருக்காங்க. பழைய டிரைவர்லாம் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அவங்களாம் 4 வருஷம் 5 வருஷம்னு அவங்க கூட லேபராகவே தெரிஞ்சிருப்பாங்க வண்டி பின்னாடியே. அதுக்கப்புறம் தான் அவங்க கைக்கு வண்டி கிடைக்கும். ஆனால் இப்போ உள்ளதெல்லாம் அப்படி கிடையாது. இப்போ போனீங்கனால எனக்கு டிரைவிங் தெரிஞ்சுன்னு சொன்னாங்க, வண்டியை உடனே கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி கண்டிஷனில் இப்போ இருக்குது. அதனால் நம்ம வண்டி கிடைக்கிறதுக்கு சோர்ஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் ஒரு வண்டி வாங்கினா நம்ம அது என்னென்ன பிரச்சனைகள் சந்திக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் அவங்க கூட இருந்து, அதாவது ஒரு ஓனர்கிட்ட ஒரு லேபராக இருந்தால் தான் அந்த பிரச்சனைகள் தெரியும். அதனால் ஃபஸ்ட்டு இப்போ டிரைவர் தொழிலுக்கு வர்றீங்கன்னா, ஒரு மெக்கானிக்கலில் டிப்ளமோ ஐடி இந்த மாதிரி வண்டிகளை பற்றி கொஞ்சம் பேசிக்காக தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். ஒரு சின்ன மைனர் பிரச்சனை இருக்குன்னு வச்சுங்களேன், நம்மளே கொஞ்சம் அட்டன் பண்ணுற மாதிரி. இது தொழில் பண்ணுறதுக்கு நான் சொல்கிறேன். அந்த மாதிரி கொஞ்சம் தியரியாக கற்றுக்குங்க. அது போக எடுத்தோடனே அடுத்து வண்டி வாங்காதீங்க. இப்போ நீங்கள் லாரி தொழில் பண்ணுறீங்களோ, இல்லை இந்த மாதிரி சின்ன பிக்கப் ஓரியன்டாக இல்லை டாட்டாசி ஓரியன்டாக பண்ணுறீங்கன்னா, அதுக்கேற்ற அப்படி பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட போய் ஒரு வருஷமோ 6 மாதமோ அவங்க கூட இருந்து லேபராக ஒர்க் பண்ணுங்கள். அப்போ தான் ஒரு வண்டி வச்சுருந்தா அதுக்கு எவ்வளோ செலவாகுது, என்னென்ன கணக்கு வருது அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். இப்போ ஒரு டாட்டாசியே வச்சுருந்தாலும் அதுக்கு ஒரு வருஷத்துக்கு எஃப்சி எடுக்கணும், டாக்குமெண்ட் கரண்ட் பண்ணணும், அது போக ஒரு சவாரி பிடிக்கிறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். ஈஸியாக நமக்கு வாடகை கிடச்சிடாது. ஒவ்வொருத்தங்க அந்த வேலையில் போய் நீங்கள் லேபராக இருக்கும்போது உங்களுக்கும் சில கான்டாக்ட் கிடைக்கும். இப்போ அவங்க 10 கடைக்கு ஓட்டும்போது அதில் ஒரு 2 கடை நம்ம கான்டாக்டில் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2 பேர் 4-5 பேர் பழகுவாங்க. அந்த மாதிரி ஒரு சோர்ஸ் நமக்கு ரெடி பண்ணிக்கணும். எந்தெந்த லைனில் போனால்
நமக்கு கான்டாக்ட் கிடைக்கும், வாடகை கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து அந்த லைனில் போனால் தான் தெரியும். அப்படி ஒரு வருஷம் ஓட்டி பழகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வண்டி எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், நமக்கு வண்டி ஓடுதோ ஓடலையோ, எப்படி பார்த்தாலும் நீங்கள் ஒரு தொழில் பண்ணிங்கன்னா எந்த தொழிலாக இருந்தாலும் சரி 6 மாதத்துலேருந்து ஒரு வருஷமாச்சும் டவுனாக தான் கிடக்கும். அது பிக்கப் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஒவ்வொருத்தங்க 100ல் 5% 2% தான் வச்ச உடனே சடனாக குண்டக்க மண்டக்க ரீச் ஆகிறது, இல்லை டக்குன்னு பிக்கப் ஆகிக்கிறோம். அது 100ல் 2 பேர்த்துக்கு தான். ஆனால் மேக்ஸிமம் நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம எல்லாத்துக்கும் தாங்கக்கூடிய சக்தி இருந்து ஒரு தொழிலை பண்ணாதே மேலே வர முடியும். அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. எடுத்தவங்க ஒருத்தவங்க பண்ணிங்கன்னா பண்ண முடியாது. அந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக நம்ம அவங்கள்ட்ட ஒரு வருஷமாச்சு நம்ம அதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும் டிரைவிங்கில். அதுக்கப்புறம் தான் நம்ம அதில் கடன் வர்றது, அதுக்கு லோன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சின்ன சேவிங்ஸ் எப்படின்னா, லோன் போடுறது வந்து நீங்கள் தயவுசெய்து வண்டியை வாங்கிக்கிட்டு லோன் போடாதீங்க. இப்போ நான் சொல்கிறேன்ல, ஒரு வருஷத்தில் வந்து நீங்கள் ட்ரைனிங் போகிறீங்களா, அழகாக வந்துட்டு அந்த ஒரு வருஷம் போகிறதுல உங்களுக்கு சம்பளமும் வரும். இப்போ 15,000 சம்பளம் வருதுன்னா 5,000 செலவு வச்சுக்கிட்டு கூட 10,000 சேவிங்ஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணிவிட்டு அந்த முதலீடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த 1,00,000 வச்சு ஒரு வண்டி வாங்குங்க. அதை வச்சு ஓட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னாத்தே அடுத்து வந்து அந்த வண்டி வாங்கும்போது நமக்கு ஒரு கடன் இல்லாத வண்டியை நம்ம வாங்க முடியும். அதை வச்சு ஓட்டும்போது அடுத்தடுத்து வர்ற வாடகைகள் வந்து நமக்கு லாபம் அளிக்கும். நீங்கள் எடுத்த உடனே நம்ம கையிலேருந்து கடனாக 1,00,000 போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஓட்டமும் இல்லாமல் அந்த டியூவும் கட்ட முடியாமல் கடைசியில் கஷ்டம் தான் போடணும். ஸோ வந்து நம்ம ப்ரிப்பேராக பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் வந்து 1,00,000 இருக்கணும். அந்த தொழிலை பற்றி நமக்கு தெளிவாக தெரியணும். அது மாதிரி ப்ரிப்பேராக பண்ணிக்கிட்டு ஒரு தொழிலை பண்ணுங்கள், நல்லா பிக்கப் பண்ணலாம். ஒரு டிரான்ஸ்போர்ட் வந்து நல்ல தொழில் தான். நிறைய பேர் இதில் மாட்டினவங்களும் இருக்காங்க, மேலே வந்தவங்களும் இருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். வாடகைக்கு வந்து நமக்கு சோர்ஸ் இருக்காங்கிறத எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் லோன் போடுங்க. லோன் போட்டால் ஒரு நாளைக்கு இப்போ புது வண்டிலாம் வாங்கினா 15 ரூபாய்க்கு மேலே லோன் வருது. 40,000 கட்டுறோம், சரி வண்டி எடுத்துருவோம்னு சொல்லிட்டு எடுத்துடாதீங்க தயவுசெய்து. நமக்கு இருக்கிற பட்ஜெட்டுக்கு அசல் நம்மக்கிட்ட கையில் இருக்குதா, அதுக்கு தக்கன எப்படி வண்டி வாங்கணுமோ வண்டியை வாங்கிக்கிட்டு அதுலேருந்து படிப்படியாக மேலே வரணும். உடனே லோன் போட்டு அதிகப்படியான லோன் போட்டு வாங்காதீங்க. ஒரு தொழில் பிக்கப் ஆகணும்னா குறைஞ்ச 6 மாதமாக வச்சு ஆகும். ஸோ இது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் தொழில் தொடங்காதீங்க. எல்லாத்தையும் ஓரளவுக்கு முதலாளிகிட்ட இருந்து கற்றுக்குங்க, ட்ரை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் மேலே வாங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட்.